அக்காவை உங்க ஆளுங்களை வச்சு தானே கடத்துனீங்க. அப்புறம் எப்படிங்க திடீர்னு வந்து நிக்கிறா? அதான் எனக்கும் புரியல சந்திரா. எங்க ஆளுங்க எங்கேயோ கோட்டை விட்டானுங்க. அதான் உங்க அக்கா தப்பிச்சு வந்துட்டா. சார், கல்யாணத்தப்போ அவங்க மண்டபத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனாலதான் நாங்க நம்பி இருந்தோம். இல்லன்னா நேத்தே சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருப்போம். இப்ப பார்த்தா அதிரடியா வந்து நிக்கிறாங்க. இப்போ அவங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ரூம்ல மகேஷும் பயந்து போய் கிடக்குறான். இனிமே இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவங்க கல்யாணத்துல ஏதோ பெருசா செய்ய போறாங்க சார். அதுக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறோம். எங்களை விட்டுருங்க. இதோ பார், பயப்படாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்களை அப்படியே விட்டுருவோமா? சார், உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் எதுவுமே சரியா நடக்கலையே. இனியும் எந்த நம்பிக்கையில நாங்க இங்க இருக்கிறது? அவங்க ஒன்னா துப்பாக்கி எடுக்கிற கேஸ். அவங்க துப்பாக்கியால பொட்டுன்னு போட்டா நாங்க பட்டுன்னு போய் சேர்ந்துருவோம். அவங்கள எதிர்க்கிற சக்தி எங்களுக்கு இல்ல. நாங்க இப்படியே ஓடிட்டா எங்களுக்கு உயிராவது மிஞ்சோம். இல்லன்னா இங்க கதையே முடிஞ்சு போயிரும். மாயா, நீ ரொம்ப பயப்படுற. அந்த டிரைவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் சாமுண்டீஸ்வரி காய நகர்த்துறா. ஆனா அந்த டிரைவர் இன்னும் இங்க வரல. அநேகமா அவனை என் ஆளுங்க தான் மடக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வரலன்னா சாமுண்டீஸ்வரி எப்படி கல்யாணம் நடத்த முடியும்? அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி நாம மகேஷ் ரேவதி கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடுவோம். புரியுதா? நீ கவலைப்படாத. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. மேடமே உங்க ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அந்த டிரைவர் யமகாதகன். அவன் வந்து நிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ரேவதி மூலமா ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும்னு ஆசைப்பட்டோம். இப்ப அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, நாங்க போயிட்டு தான் நல்லது. உயிராவது மிஞ்சும் இல்ல. மாயா, என் புருஷன் தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தானே, பொறுமையா இரு. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். மாயா, நாங்க 2 பேரும் உன் சைடுல இருக்கோம். அவ்வளவு ஈஸியெல்லாம் உனக்கு கெடுதல் நடக்க விட்டுற மாட்டோம். புரிஞ்சுதா? ஆமா மாயா, வரத மோதி பாத்துரலாம். தைரியமா இரு, நாங்க இருக்கோம்.